30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான். அப்படி அவர் வந்தோடனே எப்படிம்மா நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோடு சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது. டைரக்டர் குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பார். அடப்பாடி, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து ஜாக்கி, நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்கள் அளவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னால் என்ன வருது. நான் ஜாக்கி, அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்கிறேன் கேள். என்ன கட்டுக்கட்டாக பேசுகிறார் இவர். இதே அம்மா நீங்கள் ஜாக்கி, இது நார்மல். ஜாக்கி, அம்மா சொல்கிறேன் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவு கரைச்சி 47 வருஷமாக ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்கே புதுசாக வந்து ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவர். எனக்கு பயமாக இருக்குது. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ, கதை சொல்லும் போது ஜாலியாக இருந்தது, இங்கே வந்தால் அந்த யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவார். மா என்ன பேசுகிறாங்க காதுலேயே ஓடுது. மா நீ பண்ணுறது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்கிறாரு இவர், என்ன சொல்கிறான்னு தெரியல. விஜய் தம்பி இங்கே வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடித்தேன் இந்த படம். ஓகேங்களா. நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான், ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ், என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ளடா அர்ஜுன் தாஸ் ஊங்குது, ஒன்றுமே புரிய. இரு பாப்பா, அவர் வில்லன் தான், அவர் அதில் தான்மா வில்லன், இப்போ இதில் ஹீரோ ஆயிட்டாரா, ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டார். அட என்னங்கடா இது, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதா, அவர் எவ்வளோ அழகான வாய்ஸ், அதில் கொஞ்சம் சத்தமாக பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாகவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போகிறோம், ஸ்கேன் பண்ண என்ன பண்ணுறோம், அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒன்றுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் சத்தமாக இல்லைம்மா நீங்கள் நார்மலாக பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுன்னு சொல்லணும் போல் இருக்குது, எல்லாம் மைண்ட் வாய்ஸோடு அப்படியே ஆடுங்க. சரி மேக்கப்பாவது இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது, கொஞ்சம் லிப்ஸ்டிக். ஆமாம் அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவார் டைரக்டரு, ஆனால் பேச மாட்டார், ஒரு சந்தோஷமாக சிரிக்க மாட்டார். அப்படியே அவர் லக்னம் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது, பிரேக்கே சொல்கிறது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டார், ஆனால் கேமராமேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பாவில் இப்படி சாப்பிடும். என்னங்கடா டே நீங்கள் எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்துன்னு இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் அண்ணா போயிடலண்ணா. யோகி பாபு சார் வருவார், எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்கிறேன் கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணா. இதெல்லாம் ஈபிக்கும் இந்த நாகராஜுக்கும் தெரியும், அதனால தான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன இப்போ பெருசாக வந்து பண்ண போகிறேன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நடித்தோம். ஆனால் கேமராமேன் சார் பண்ண ஒரு பிடிவாதம், பயங்கர பிடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவார், ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்டுக்க மாட்டான், இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோட போயிடுமே தவிர பிடிவாதம். சொன்ன பேச்சே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமாக ஹீரோவாக நடிக்கணும் ஒரு படத்தில், அந்த கேமராமேன் வெற்றி செய்யணும் இந்த பையனை. எனக்கு அதுதான் ஆசை, இந்த பையன் சீக்கிரமாகவே அதுவும் தெலுங்கு படத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் நடிக்கணும். அப்போ தான் நான் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ளே போடுவாங்க. அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமான பையன்.
அதை கூட எங்கள் ஹரிஷ் டைரக்டர் காதுலேயே வாங்க மாட்டார். இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்க்கும்போது, அம்மா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா? அது எப்படிங்க? அதுக்கு முன்னாடி சந்தோஷ், சஞ்சய், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து நீங்கள் குட் மார்னிங் சொல்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ளே போய் பூந்துடுறீங்க. நான் எங்கேருந்து என்னோட குறைய சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் நல்லதே சொன்னாங்க, நான் சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்ததுங்கன்னு. இவ்வளோ கஷ்டத்தில் ஜாலியாகவே படம் பண்ணலை. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த தீபத்தை அணையாத தீபமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தூண்டி தூண்டி விட விட இது பிரைட்டாக எரியும். ஓகே, நன்றி, வணக்கம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.